பல நேரங்களில் நீங்க ரொம்ப கேஷுவலா சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையா, அது கர்த்தருக்கு விரோதமான கடினமான வார்த்தையா? என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். இந்த துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறானே, எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அவ்வளோ கொடுமையா கெட்ட வார்த்தை பேசுறான், அவன் நல்லா ஆசீர்வாதமா இருக்கான், வீடு கட்டுறான், எல்லாம் பண்றான். கர்த்தருக்கு பார்க்கிறாரா இல்லையா? அவன் கர்த்தருக்கு விரோதமா பேசுறான், ஏன் தேவ ஜனங்களை அடிக்கிறான். அப்படி நமக்கு முன்பாக துன்மார்க்கல் செழிக்கும் போது, எப்போது நீங்கள் இப்படிப்பட்டதான இது ஒரு வகையான முறுமுறுப்பு. துன்மார்க்கர்களை கர்த்தர் கவனிக்காம விட்டுட்டாருன்னு யார் சொன்னது? அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னா அவங்கள கர்த்தர் விட்டுட்டாரு, அதை பத்தி கவலைப்படலை. நம்மளை மட்டும்தான் கர்த்தர் கார்னர் பண்றாரு, நம்மளை மட்டும்தான் கர்த்தர் சோதிக்கிறாரு, நம்மளை மட்டும்தான் கர்த்தர் உபத்திரவத்தில் நடத்துறாரு, அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா, உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற நினைவோட அர்த்தம் என்னன்னா, பேசாம நாமளும் துன்மார்க்கனாவே இருந்திருக்கலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்கரா இருக்கிறாங்க, தப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு விரோதமா காரியங்கள்லாம் நடக்குது, ஆனாலும் அவங்களுக்கு விரோதமா யாரும் எதுவும் பண்ணவே முடியல. கோர்ட்ல கேஸ் போட்டா கூட வெளியே வந்துடுறாங்க துன்மார்க்க. அவன் பாருங்க, அவன் தப்புன்னு தெரியுது, மீடியால வருது, ஆனாலும் அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையாமா. வசனம் சொல்லுது, அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டு ப்ரூஃப் கொடுத்தாலும் வந்துடுறாங்க வெளியே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம், அப்புறம் கர்த்தர் என்னதான் பண்றாரு, கர்த்தர் என்னதான் செய்யறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது இல்ல? அப்படி ஒரு பேச்சு உங்க வாயில வருமானால் அது ஒரு முறுமுறுப்பான்.